சூப்பர் சிங்கரில் ரன்னரப்பான சரண்ராஜ் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வரலாகி வருது. ஏன்னா ஒரு ஷோ முடிஞ்சிருக்கு, அதுலேயும் அவங்க வின்னர் ரன்னர் ஆகியிருக்காங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதுலேயும் இவங்க மிகப்பெரிய அளவில் மக்களால் எல்லோராலையுமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் வின் பண்ணுவார்னு நினச்ச நிலையில் ரன்னரப் ஆனார். இருந்தாலும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ணி வந்துட்டுருக்காரு. ஏற்கனவே இவர் மேடைகளில் பாடுறதை பார்த்துட்டு மிஸ்கின் அவர்கள் இவருக்கு ஒரு முறை பார்த்தோன்னா தங்க மோதிரத்தை போட்டிருந்தார். அதுவும் தன்னுடைய மகள் தனக்காக முதலாக ஆசையாக தன்னுடைய முதல் சேலரியில் வாங்கின அந்த ஒரு மோதிரத்தை கொடுத்துருந்தார். இந்த சூழலில் இப்போ சரண்ராஜா அவர்களை ரொம்பவே ஆதரவு கொடுத்து தூக்கி விட்டது மிஸ்கின் அவர்கள் தான் அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இப்போது தன்னை தூக்கி விட்டு மோட்டிவேட் பண்ணவருக்காக சரண்ராஜா அவர்கள் சில விஷயங்களை பண்ண போகிறாரு அப்படின்ற செய்திகள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதை கேட்டுட்டு எல்லோருமே சரண்ராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இளையராஜா அவர்களுடைய பாடல்களை அவர் போலவே பாடி மிகப்பெரிய அளவில் நாட்டுப்புற பாடல்களை செலக்ட் பண்ணி பாடி எல்லோருடைய மனதையுமே இடம் பிடிச்சார் சரண்ராஜா. தொடர்ந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் அடையணும்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இப்போ தனுஷ் அவர்கள் ஏற்கனவே இளையராஜாவினுடைய பயோபிக்கில் நடிக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அது கொஞ்சம் தள்ளி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இப்போது எப்படியும் அடுத்த ஆண்டுக்குள்ளே இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சொல்ல முடியாத ஒரு வேலை, அவங்க இந்த வருடமே படப்பிடிப்பை முடிச்சுட்டு அடுத்த வருடம் ரிலீஸ் கூட பண்ணலாம். ஆனால் பயோபிக்கில் தனுஷ் அவர்கள் நடிக்க ரெடியாக இருக்கார் அப்படின்றது தெளிவாக இருக்குது. ஏற்கனவே தனுஷ் அவர்களுக்கும் அருண் அப்படின்றவர்களுக்கும் இடையே பிரச்சனை இருந்தது. அதனால தான் இந்த படம் ரொம்பவே பார்த்திங்கன்னா கைவிடப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. தனுஷ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு படத்தில் பிஸியாக நடித்து வந்துட்டுருக்காரு. அதனால தான் இந்த படப்பிடிப்பு தொடங்க முடியல. இவர் இளையராஜாவினுடைய பயோபிக் மட்டும் கிடையாது, அப்துல் கலாம் அவர்களினுடைய பயோபிக்லையும் நடிக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.